Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu and good evening everyone. Uh, எனக்கு இன்ஆர்கானிக் சீரீஸ் போயிட்டு கொண்டு இருக்கிறோம். இன்ஆர்கானிக் சீரீஸ்ல எங்களுடைய இன்ஆர்கானிக் சீரீஸ்ல நாங்கள் எஸ்ஏ பகுதிகளை கம்ப்ளீட் பண்ணி அதன் பிறகு ஸ்ட்ரக்சர் பகுதிகளில் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போது எம்சிக்யூ பகுதிக்குள்ள வந்திக்கிறோம். ஸ்ட்ரக்சரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எம்சிக்யூ பகுதிக்குள்ள வந்திக்கிறோம். உங்களுக்கு பல தடவை சொன்ன விடயங்கள் தான் கிளாஸ்ல வந்து ஆக்களும் இருப்பீங்க. அநேகமான தியரி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்காக வேண்டித்தான் நான் எங்களுடைய எஸ்ஏ டிஸ்கஷன்ஸை முதல் வகுப்புல போட்டேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லு. முதல்ல எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணதுக்குரிய காரணம் அநேகமான தியரிகளை ரிவைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஆக பெரும்பாலும் ஒரு 90 அல்லது 80-90 வீதங்களான தியரி ஃபுல்லா நாங்க எஸ்ஏ பகுதிகளிலே ரிவைஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த எம்சிக்யூ டிஸ்கஷன்ஸையும் நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுடைய அனைத்து தியரிகளும் ரிவைஸ் ஆகி முடிஞ்சிடும். ஆகவே எஸ்ஏ பகுதி ஸ்ட்ரக்சர் பகுதிகள் வேண்டுமானாக்கள் என்ன நம்பருக்கு மெசேஜை போட்டு அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வீடியோஸ் அவைலபிளாக இருக்கு. ரைட், ஓகே. எங்களோட இன்ஆர்கானிக்ட எம்சிக்யூ சீரீஸ்குள்ள போவோம். உங்களுக்கு நேரத்தோட சொன்ன விடயங்கள் தான். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையில 2011க்கு பிறகு உள்ள பாஸ் பேப்பர்ஸை நீங்க ட்ரை பண்ணி செஞ்சீங்கன்னா தாராளம் போதும். 2011 அதற்கு பின்னுக்குள்ள பாஸ் பேப்பர்ஸ்களை செய்ய வானம்னு சொல்ல இல்லை. அனைத்து பேப்பர்களையும் செஞ்சுட்டு உங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை, எனக்கு இன்னும் பேப்பர் வேணும் அப்படின்ற கட்டத்தில் பின்னுக்குள்ள பாஸ் பேப்பர்ஸ்க்கு போக. பிகாஸ் சிலபஸ் மாறினபடியால சில முரண்பாடுகள் அந்த எம்சிக்யூ ஆன்சர்ஸ்ல முரண்பாடுகள் வரையிலும், எம்சிக்யூ ஆக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஆக இருந்தாலும் சரி. ஆக சில முரண்பாடுகள் இருக்கும். ஈவன் 2011க்கும் 2020க்கும் டிஃபரெண்ட் இருக்கும், இப்பைக்கும் டிஃபரெண்ட் இருக்கும். பிகாஸ் 2019ல ஒரு ரிசோர்ஸ் புக் இருக்குது, அதன் பிறகு 2017க்கு ஒரு ரிசோர்ஸ் புக், அதன் பிறகு அதுக்கு முன்னுக்கு உள்ள ஒரு ரிசோர்ஸ், கிட்டத்தட்ட 3 ரிசோர்ஸ் புக் பயன்பாட்டில் இருக்குது. பயன்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னா சீனியர்ஸ்ட தாத்தா மாஸ்டர் நானா மாஸ்டர் ரிசோர்ஸ் புக் எடுக்கிறது வளமையா பிரிண்ட் பண்ணி எடுக்கிறல, அப்படி பயன்பாட்டில் இருக்கு. இப்ப சரியான சிலபஸ் படி 2019ல வந்த ரிசோர்ஸ் புக் தான் வளமே. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மார்க்ஸ் போடுறதாக இருந்தாலும் சரி, ஆன்சர் செட் பண்றதாக இருந்தாலும் சரி, 2019 ரிசோர்ஸ் புக்கை டிபெண்ட் ஆகி தான் நிற்கிது. ஆகவே 2017 ரிசோர்ஸ் புக் ஓரளவு பரவாயில்ல. அதற்கு முன்னுக்கு உள்ள ரிசோர்ஸ் புக்கை யாராவது பயன்படுத்துவீங்களாக இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆக நல்ல 2019 ரிசோர்ஸ் புக்கே 7 அளவு எடுத்து ட்ரை பண்ணு. ரைட், ஓகே. இன்றைக்கு நாங்க பார்க்க வைக்கிறது எதுன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க பார்க்க வைக்கிறது 2011 எம்சிக்யூ டிஸ்கஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். 2011 எம்சிக்யூ, அதாவது இன்ஆர்கானிக் எம்சிக்யூகள் மட்டும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எம்சிக்யூ டிஸ்கஷன்கள் மட்டும் நாங்க தற்போது பார்ப்போம். ரைட், முதலாவது வினாவாகவே இன்ஆர்கானிக்ல டிபெண்ட் ஆகின வினா ஒன்று சொல்றாங்க. பின்வரும் மூலகங்கள்ல மிக உயர்ந்த மின்கடத்தலை காட்டும், பின்வரும் மூலகங்களில் மிக உயர்ந்த மின்கடத்தலை காட்டும் 3D தொகுதி மூலகம் எதுன்னு கேட்கிறான். பின்வரும் மின்கடத்தல், உயர்ந்த மின்கடத்தலை உடைய மூலகம் எதுன்னு கேட்கிறாங்க. மின்கடத்தல் சம்பந்தமாக சொல்றேன்னு சொன்னா எனக்கு தெரியும் இலத்திரன்கள் தான் மின்கடத்தல்ல ஈடுபடும். சுயாதீனமாக அசையக்கூடிய இலத்திரன்கள் தான் மின்கடத்தல்ல ஈடுபட போகுது. இந்த மின்கடத்தல் எடுத்துன்னு சொன்னா எஸ் தொகுப்பு, எஸ் பிளாக் மூலகங்களோட மின்கடத்தல் டிபெண்ட் ஆகுது எதுலன்னு சொன்னா
உலோக பிணைப்பின் வலிமையில எஸ் தொகுப்பு மூலகங்களோட மின்கடத்து திறன் தங்கிருக்கு. உலோக பிணைப்பின் வலிமையில எஸ் தொகுப்பு மூலகங்களோட மின்கடத்தல் தங்கி இருக்குது. அதே நேரத்துல 3D தொகுப்பு மூலகங்களோட மின்கடத்து திறன் 3D தொகுப்புட மூலகங்களோட மின்கடத்து திறன் உலோக பிணைப்பின் வலிமையை வைத்து பார்க்கறத தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்கு ஒரு ஓர்டர் ஒன்றிக்குது. நான் சொல்லி தர சில மூலகம் அனைத்து மூலகங்களையும் ஒப்பிட்ட ஓர்டர் இல்லை. ஒரு மின்கடத்து திறன்ல ஒரு 4-5 மூலகங்களை உட்படுத்தின மாதிரி ஒரு ஓர்டர் ஒன்று இருக்கு. அந்த ஓர்டரை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஓர்டர்ல நான் சொன்னேனே அனைத்து மூலகங்களுக்கும் இல்லை, சில மூலகங்களை உட்படுத்தின ஒரு ஓர்டர் ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த ஓர்டரை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அந்த அதுள்ளுக்கு இல்லாத மூலகங்கள் வார பட்சத்துல இந்த உலோக பிணைப்பின் வலிமைய அல்லது சரியா சொல்றேன்னு சொன்னா 3D தொகுப்பு மூலகங்கள் இருக்குது. தனது S,D உபசக்தி மட்டத்துல உள்ள இலத்திரன்களை உபசக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரன்களை மின்கடத்தலில் ஈடுபடுத்தும். ஆகவே S,D உபசக்தி மட்டங்கள் உள்ள இலத்திரன்களோட எண்ணிக்கையை நான் பார்த்து எனக்கு அந்த மின்கடத்தலை ஒப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும். இதை பயன்படுத்த இயலும். அந்த மின்கடத்தல் வலிமை இந்த 3D தொகுப்பு 3D மின்கடத்தல் வலிமையை நான் பார்ப்பனாக இருந்தா 3D மின்கடத்தல் வலிமை 3D மூலகங்களோட மின்கடத்தல் வலிமையை நான் ஒரு தடவை பார்ப்பனாக இருந்தா எப்படி வருதுன்னு சொன்னா வெள்ளை சுப்பையா சொன்னா வெள்ளி, சுப்பையான்னு சொன்னா சியு கொப்பர். வெள்ளை சுப்பையா அழுகியன்னு சொன்னா அலுமினியம் உங்களுக்கு வந்துடும். அழுகிய இரும்பை மச்சான் காதரிடம் கொடுத்தான். காதர்னு சொன்னா காதரிடம் கொடுத்தார். இதுதான் மின்கடத்தல் வலிமை. ஆக உயர்ந்த மின்கடத்தல உடையது வெள்ளி, அதன் பிறகு செப்பு, அதன் பிறகு அலுமினியம், அதன் பிறகு இரும்பு. இந்த டொட் போட்டிக்கிறனே அதுக்கு பிறகுதான் ஏனைய மூலகங்கள் வருமாக இருந்தா இதை சரி வச்சு ஒப்பீடு செய்து பாருங்கன்னு சொன்னனே. அது யாருக்கு இந்த AgCu அலுமினியம் FeM இந்த கொஞ்சம் பேர் தவிர்ந்த ஆக்கள் வருமாக இருந்தா தான் நீங்க இதுக்குள்ள போகணும். ஆக கூட யாருக்கு? வெள்ளிக்கு. ஆக மின்கடத்தல் வலிமை கூட வெள்ளிக்கு, அதன் பிறகு செப்புக்கு, அதன் பிறகு அலுமினியத்துக்கு, அதன் பிறகு இரும்புக்கு, அதன் பிறகு மெங்கனுக்கு, அதன் பிறகு தான் ஏனைய மூலகங்கள் வரப்போகுது. ஆகவே நான் இந்த மெங்கனுக்கு அங்கால போட்டு ஏனைய மூலகங்கள் அல்லது ஏனைய வெயிண்டு போடும். நிச்சயமாக எந்த உலோகங்களை நீங்க எடுத்தாலும் இந்த கொஞ்சம் பேருக்கு பிறகுதான் அந்த உலோகத்திட மின்கடத்தல் தங்கியிருக்க போகும். ஆக எங்களுக்கு தெரியும் இந்த செப்புன்றது எங்களோட பயன்பாட்டில் அதிகமாகுது. ஒரு வயரை நான் எடுத்தேன்னு சொன்னா அநேகமான அனைத்து வயர்களையும் இந்த செப்பு கம்பியை தான் பயன்படுத்துறான். வெள்ளியை பயன்படுத்துறது இல்ல? நல்ல மின்கடத்தல் உள்ள ஆள் தானே வெள்ளி. அப்பயே நீங்க வெள்ளியை பயன்படுத்துறல்ல அப்படின்னு நீங்க கேட்பீங்களாக இருந்தா வெள்ளி செலவு கூட ரைட். இந்த கரண்ட் கம்பியெல்லாம் வெள்ளியில இருந்தா ஒவ்வொரு நாளுக்கு ஒரு துண்டை வெட்டி வித்து லாபம் பார்த்துட்டு இப்போ கரண்ட் கம்பியை ஒன்றும் மீக்காது, கடைசியில் வீட்டுகளுக்கு கரண்ட்டும் மீக்காது. அந்த வெள்ளியை நாங்கள் பயன்படுத்த போனோம்னு சொன்னோம். செப்பு செலவு குறைய வெள்ளி செலவு கூட ரைட்.
ஆகவே தான் வெள்ளியை பயன்படுத்துறது பயன்பாட்டுல குறைவு. ஆகவே இவன் கேட்கிறாங்க, மிக உயர்ந்த மின்கடத்தலை காட்டும் 3D தொகுதி மூலகம் மெங்கன், கோபால்ட், நிக்கல், Cu, டைட்டேனியம் தந்திக்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஓர்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கிக்கும். அந்த ஆன்சருக்கு விட Cu. ஆகவே ஆன்சர் எத்தனாவதுன்னு பார்த்தா Cu 4வது ஆன்சர். ஆகவே முதலாவது கேள்விக்கு ஆன்சர் 4வது ஆன்சர். ஏதாவது எழுதி கொள்றதாக இருந்தா குயிக்கா எழுதி கொள்ளுங்க. இப்ப அழிச்சிடு. ரைட், ஓகே, அழிக்கிறேன். ரைட், 2வது கேள்விக்குள்ள போவோம். 2011 2வது இன்ஆர்கானிக் கேள்வின்னு சொன்னா 2011 உள்ள 4வது கேள்வி. கொஸ்டின் நம்பர் 4. இன்ஆர்கானிக் கேள்விகளை மட்டும் தொகுத்து எழுதி செய்கிறேன். கொஸ்டின் நம்பர் 4. பாஸ் பேப்பர் ஃபாலோ பண்ற நேரத்துல பொதுவா இந்த பாஸ் பேப்பர் புக்கை நீங்க வளமையில வச்சிருப்பீங்க, அல்லது MCQ கலெக்ஷன் 2000+ MCQ கலெக்ஷன் புக் இருக்கும். இந்த புக் இருந்தால் நல்ல, இல்லைன்னு சொல்ல இல்லை. சில கேள்விகள் முரண்படும், அதாவது எழுத்து பிழைகள், வசன பிழைகள். இது உண்மையானதுக்கு பதிலாக உண்மையற்றதுன்னு சொல்லிக்கிறாங்க, உண்மையற்றதுக்கு பதிலாக உண்மையானதுன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு ஆன்சர்லையும் விடையிலையும் ஆன்சர்ல, அதாவது ஸ்கீம்ல கொடுத்த ஆன்சர்லையும் உங்களுக்கு வந்த விடையிலையும் முரண்பாடு ஏதாவது இருக்குமாக இருந்தா ஒரு தடவை ஒரிஜினல் ஃபைனல் பேப்பர் எடுத்து கேள்வியும் ஆன்சரையும் பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. புக்ல சம்டைம் மாறி இருக்க இயலும். ஆக நல்ல மிக சிறந்தது எதுன்னு சொன்னா ஃபைனல் பேப்பர்ட பிரிண்ட் அவுட்ஸை நீங்க எடுப்பீங்களாக இருந்தா ஆக நல்ல. அநேகமா இப்ப எல்லாம் புக்கே எடுத்திருப்பீங்க. புக் எடுக்கிறது செலவு குறைய. ரைட், ஓகே. 2வது கேள்வியை பார்ப்போம். ஒரு நிறமற்ற திண்மம் X ஆனது ஐதான HCl உடன் வெப்பமாக்கப்படும் போது ஒரு கபில நிற வாயுவையும் சந்தோஷம் வரணும். இப்ப எங்களுக்கு சந்தோஷம் வரணும். கேள்வியை வாசிச்சோரால் எஸ்ஏ டிஸ்கஷன், ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷன் என்னைட்ட ஃபாலோ பண்ணின ஆள் உங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்தோன்னே சந்தோஷம் வரணும். ஐதான HCl சொல்றாங்க. இல்ல ஐதான HClன்றது என்ற கண்ணுக்கு ஐதான அமிலம் விளங்குதா? உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கும் விளங்கணும். ஐதான HCl ஐதான அமிலம் விளங்கணும். ரைட். ஐதான அமிலத்துடன் வெப்பமாக்கப்படும் போது ஒரு கபில நிற வாயுவையும் வெப்பமாக்குதல் வெப்பமாக்குதல் வானம் உங்களோட கண்ணுக்கு ஆந்தை கண் மாதிரி அல்லது கழுகு கண் மாதிரி எது மட்டும் விளங்கணும்? ஐதான அமிலம், ஐதான HCl ஐதான அமிலம் விளங்கணும். கபில நிற வாயுண்டு விளங்கணும். இன்னும் நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு விளங்கலையா? எஸ், நீங்க நினைக்கிறது சரி, அதே தான் சொல்றேன். என்ன எங்கட கீ பாயிண்ட் ஒன்று இருக்குது. பல தடவை பல எஸ்ஏகள்ல பல பண்பறி பகுப்புல பயன்படுத்தின கீ பாயிண்ட் என்ன? ஐதான அமிலம் சேர்க்க, அமிலம்ன்றது H+, ஐதான அமிலம் சேர்க்க வாயு வெளியேற்றத்தை தரும் 5 அணையன்கள் தான் நீக்குது. 5 அணையன்கள் தான் நீக்குது. இதுக்கு மேலதிகமாக நீங்க படிச்சிருப்பீங்களா? அந்த மேலதிகம் எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் சொல்லித்தார இந்த 5 மட்டும் உங்களுக்கு போதும். A-level கெமிஸ்ட்ரி பேப்பர் ஒன்று செய்யறதுக்கு நான் சொல்லித்தார இந்த 5 மட்டும் உங்களுக்கு போதும். இதுக்கு குறைவா படிச்சிருந்தா நான் மேலதிகமா சொல்லித்தரத கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு கேள்வியில மாற்றம் வரலாம். ஆகவே ஐதான அமிலம் சேர்க்க வாயு வெளியேற்றத்தை தார அணையன்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர் தான் இருக்கிறாங்க. யார் 5 பேர்?
சல்ஃபரும் சல்ஃபரும் சல்ஃபருட சகோதரர் அல்லது சல்பைடு S2 மைனஸும் S2 மைனஸ் சகோதரர்களும் யாரு S2 மைனஸ் SO3 2 மைனஸ் மூன்றாவது S2O3 2 மைனஸ் S2 மைனஸ் SO3 2 மைனஸ் S2O3 2 மைனஸ் தான் சொன்னேன் இப்ப S2O3 2 மைனஸ் SO3 2 மைனஸ் மூணு பேர் வந்துட்டாங்களா ஓ வந்துட்டாங்க நாலாவது ஆள் யாரு NO2 மைனஸ் நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க NO2 மைனஸ் NO2 மைனஸா NO3 மைனஸான்னு குழம்புறாக்கள் இருப்பீங்க அது உங்களுக்கு குழம்பு மாயினா இந்த 2க்கு கீழே கோடு ஒன்று போட்டுக்கொள்ளுங்க NO3 மைனஸ் NO2 மைனஸ் குழம்புறாக்கள் ஈக்கிறாங்க அந்த பில உங்களுக்கும் வரக்கூடாது ரைட் NO2 மைனஸ் ஐந்தாவது ஆள் யாருன்னு சொன்னா CO3 2 மைனஸ் CO3 2 மைனஸ் இந்த 5 பேரும் தான் என்ன இந்த 5 பேரும் தான் ஐதான அமிலம் சேர்க்கிற நேரத்துல வாயு வெளியேற்றத்தை தரப்போறாங்க இந்த 5 பேரும் தான் வாயு வெளியேற்றத்தை தரப்போறாங்க ரைட் 5 பேர் யாருன்னு தெரியும் அடுத்தது என்ன தெரியணும் என்னென்ன வாயுவை வெளியேற்றுவாங்க எஸ் பல தடவை சொன்னது நான் சொல்ல முன்னுக்கே உங்களுக்கு நினைவு வரணும் S2 மைனஸா H2S வாயு S2 மைனஸ் சொன்னா H2S வாயு வெளியேற்றத்தை தரும் S2 மைனஸ் உள்ள ஒரு பதார்த்தத்துக்கு நான் ஐதான அமிலம் சேர்த்தா அங்க H2S வாயு வெளியேற்றம் வரும் அவ்வளவுதான் இந்த கீ பாயிண்ட் SO3 2 மைனஸா SO2 வாயு வெளியேற்றம் வரும் வாயு S2O3 2 மைனஸ் SO2 வாயு வெளியேற்றத்தை தரும் ஓகே SO2 வாயு வெளியேற்றத்தை தரும் ஓகே பட் இந்த S2O3 2 மைனஸ் விசேடமானால் இந்த 5 கீ பாயிண்ட்லயும் இந்த கீ பாயிண்ட்ல வர இந்த 5 நோட்லயும் இந்த S2O3 2 மைனஸ் கொஞ்சம் விசேடமான ஆள் இவர் மட்டும் தான் இந்த S2O3 2 மைனஸ் மட்டும் தான் ஐதான அமிலம் சேர்க்க வாயு வெளியேற்றத்தை தருவாரு ஓகே வாயு வெளியேற்றத்தை தாரத்தோட ஒரு வீழ்படிவையும் தருவாரு என்ன வீழ்படிவு சல்பர் வீழ்படிவு யாரு S2O3 2 மைனஸ் மட்டும் தான் ஐதான அமிலம் சேர்க்க வாயு வெளியேற்றத்தை தாரது அதோட ஒரு வீழ்படிவையும் தாரது 5 பேர் ஐதான அமிலம் சேர்க்கிற நேரத்துல வாயு வெளியேற்றத்தை தருவாரு அதுல ஒரு ஆள் விசேடமான ஆள் அந்த விசேடமான ஆள் ஒரு வீழ்படிவையும் தருவார் யார் வீழ்படிவை தருவார் S2O3 2 மைனஸ் என்ன வீழ்படிவை தருவாரு சல்பர்ன்ற வீழ்படிவை தருவார் ரைட் அடுத்தது இந்த NO2 மைனஸ் NO2 வாயுவை வெளியேற்றும் CO3 2 மைனஸ் CO2 வாயுவை வெளியேற்றும் இந்த NO2 மைனஸும் கொஞ்சம் விசேடமாக சிந்திக்கலும் ஏன்னு சொன்னா இதுல வார அனைத்து வாயுலையும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நிரமிக்குது யார் அந்த ஒரு ஆள் இந்த NO2க்கு மட்டும்தான் நிரமிக்குது என்ன நிறம் கபில நிறம் NO2க்கு மட்டும்தான் நிரமிக்குது என்ன நிறம் கபில நிறம் ரைட் இப்ப இந்த வாயுகளுக்கு அவங்க விசேடமாக என்னென்ன குறிப்புகள் தரையிலும் அல்லது இந்த வாயுவை மென்ஷன் பண்றதுக்காக வேண்டி இந்த வாயுக்களை மென்ஷன் பண்றதுக்காக வேண்டி அவங்க என்னென்ன குறிப்புகள் தரையிலும் அப்படின்றத சொல்ல போறேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க எழுதி விட மாட்டேன் வேணும்னு சொன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது ரெக்கார்டிங் அனுப்புவேன் ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க எழுதினீங்கன்னு சொன்னாலும் ஓகே H2S மென்ஷன் பண்றதுக்கு அவங்க சொல்ல இயலும் என்னன்னு சொன்னா அழுகிய மனமுடைய வாயுன்னு சொல்லிடும் அல்லது கூழ்முட்டை மனமுடைய வாயுன்னு சொல்லிடும் அல்லது ரெண்டையும் சேர்த்து என்ன அழுகிய கூழ்முட்டை மனமுடைய வாயு தான் இந்த H2S
இந்த H2S வாயுவை நீங்க சுவாசிச்சீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஈக்கவே மாட்டீங்க. அவ்வளவு நாற்றமுடைய ஆள் தான் இந்த H2S. அழுகிய கோல்முட்டை மனம். H2S வாயுட மனம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும் அல்லது சுவாசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க, ஒரு முட்டையை கொண்டு போயிட்டு ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுட்டு கொஞ்ச நாளை போறோம் அந்த முட்டையை எடுத்து உடைச்சி பாருங்க. அந்த நாத்தம் தான் இந்த H2S நாத்தம். இல்லாட்டி வீட்டில் எங்கேயாச்சும் வட்லாப்பம் உடைக்கக்குள்ள முட்டை அவிஞ்சிக்குதான்னு பார்த்து உடைப்பாங்க. அப்ப உம்மா ஐயோடு தலையில கையை வச்சா ஓடி போயிட்டு பாருங்க, ஏன்னா அவிஞ்ச முட்டை வந்திக்கும் கொஞ்சம் மோந்து பாருங்க. H2S வாயுவை சுவாசிக்கும். அதுக்கு முட்டை உடஞ்சி வாரது H2S அல்ல, அந்த H2S ஆக இருக்க ஏலும் H2S நான் நினைக்கிறேன். ரைட். ஆகவே அந்த வாசம் தான் H2S வாசம். ரைட். ஓகே. அடுத்தது இந்த SO2 அவங்க சொல்லுவாங்க ஒன்றே கார மணமுடைய வாயு அல்லது மூக்கை அரிக்கும் கார மணமுடைய வாயு. இன்னும் விசேடமா சொல்றேன்னு சொன்ன இந்த SO2 அமில வாயு. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன்னா மூக்கை அரிக்கும் கார மணமுடைய அமில வாயு இந்த வசனத்து குறித்தானால் SO2. காரமணமுடைய வாயு சிலபஸ்ல 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறேன். ஒன்று NH3, இன்னொன்று SO2. NH3 வந்து மூலவாயுன்னு சொன்னா அமில மூலம், அந்த வாரத்துல மூலவாயு. SO2 அமில வாயு. ரைட். அது ரெண்டும் தான் NH3க்கும் SO2க்கும் உள்ள டிஃபரண்ட் அவதானிப்புல. ரைட். இந்த H2O3 2- இவங்க சொல்ல ஏலும் SO2 காரமணமுடைய வாயுன்னு சொல்லிடுவாங்க. அந்த கரைசல் பத்தி சொல்றேன்னு சொன்னா ஒரு கலங்கத்தன்மையுடைய கரைசலையும் ஒரு வாயு வெளியேற்றத்தையும் தந்தது. சொன்னது விளைச்சா நோட் ஆகணும். கலங்கத்தன்மையுடைய கரைசலையும் காரமணமுடைய வாயுவையும் தந்தது. ஐதான அமிலம் சேர்க்க காரமணமுடைய வாயுவையும் கலங்கத்தன்மையுடைய கரைசலையும் தந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக அந்த சேர்வையில H2O3 2- இருந்திருக்கணும். H2O3 2- இருந்திருக்கணும். நிச்சயமாக H2O3 2- மட்டும்தான் அந்த இயல்பை காட்டும். இந்த சல்பரை பத்தி அவங்க விசேடமாக சொல்றேன்னு சொன்னா இந்த சல்பருக்கு சொல்லுவாங்க கலங்கத்தன்மையுடைய வீழ்படிவு அல்லது கலங்கத்தன்மை கரைசல். இந்த சேர்வையில எல்லாம் கரைஞ்சிருக்குமா இருந்தா அந்த கரைசலுக்கு நிறம் இருக்காது. கலங்கத்தன்மை ஒன்று இதுன்னு சொன்னா ஒரு வீழ்படிவு ஒன்று இருந்திருக்கணும். பல தடவை எஸ்ஏல மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன். ரைட். ஆக கலங்கத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அல்லது மஞ்சள் கலங்கள்னு சொல்லுவாங்க, அல்லது மஞ்சள் வீழ்படிவு ஒன்றும் சொல்லுவாங்க. இந்த சல்பர் வீழ்படிவு உருவாகுதுன்னு அவங்க மென்ஷன் பண்றதுக்காக வேண்டும். NO2- விசேடமாக சொல்லிட்டேன். NO2- வந்து NO2 வாயு வெளியேற்றும். NO2க்கு மட்டும்தான் இந்த 5 பேர்ல நிறம் இருக்குது. என்ன நிறம்? கபில நிறம். CO3 2- CO2 வாயு வெளியேற்றத்தை தரும். CO2 வாயுன்றது நிறமற்ற மணமற்ற வாயு. CO2 நிறமற்ற மணமற்ற வாயு. இதையும் சொல்றேன்னு சொன்னா இந்த 5 பேர்ல நிறமற்று மணமற்று இருக்கிற ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. யாரு? CO2. H2Sக்கு நிறம் இல்ல, பட் மனம் இருக்குது. SO2க்கும் நிறம் இல்ல, மனம் இருக்குது, காரமணம். இந்த SO2வும் காரமணம். இந்த NO2க்கு மனம் இல்ல, நிறம் இருக்குது, கபில நிறம். CO2 நிறமற்ற மணமற்ற வாயு. பாங் சொல்றாங்க. அதான் முடிய நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ரைட். ஓகே, தொடங்குவோம். ரைட். ஆகவே இந்த 5 கற்றயன்கள் இருக்குது. இப்ப இவங்க சொல்றாங்க என்ன, ஐதான அமிலம் சேர்க்க கபில நிற வாயு வெளியேற்றத்தை தந்ததுன்னு சொல்றாரு. ஆகவே நான் பார்க்கணும் தந்திக்கிற இந்த 5 NO2- யார்டைக்குதுன்னு ஒரு தடவை பார்க்கணும். யார்டைக்குதுன்னு ஒரு தடவை பார்க்க வேண்டும். ரைட். MCQன்றது பல் தேர்வு வினா. விடைய தேர்வு செய்து தான் எடுக்கணும், நிறுவி எடுக்கக்கூடாது. நிறுவி எடுக்க
கூடாது. ரைட். ஆகவே நான் பார்த்தேன்னு சொன்னா முதலாவது ஆன்சர்லயே NH4 NO2 இருக்குது, அடுத்தது NO3 மைனஸ் NO3 மைனஸ் Cl மைனஸ் Cl எல்லாம் தான் இருக்குது. ஆகவே எனக்கு நிச்சயமா யாரு வேணும்? NO2 மைனஸ் மட்டும்தான் இந்த கபில நிற வாயு வெளியேற்றத்தை தரப்போகுது ஐதான அமிலம் சேர்க்கிற நேரத்துல. ஆக NO2 மைனஸ் வார மாதிரி ஒரே ஒரு ஆன்சர் தான் நிக்குது, முதலாவது ஆன்சர் மட்டும், முதலாவது ஆன்சர் மட்டும். ஆகவே நாலாவது கேள்விக்கு ஆன்சர் எத்தனாவது? நாலாவது கேள்விக்கு ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் முதலாவது ஆன்சர், முதலாவது ஆன்சர். என்ன ஆன்சர்? NH4 NO2ன்ற ஆன்சர் வரும். ஒரு கீ பாயிண்டை வச்சு இந்த கேள்வியை நாங்க கம்ப்ளீட் பண்ணி ஈக்கிறோம். கீ பாயிண்டை வச்சு இந்த கேள்வி கம்ப்ளீட் பண்ணி ஈக்கிறோம். இந்த கீ பாயிண்ட் உங்களுக்கு நல்லா நினைவிருக்கணும், நல்ல நினைவிருக்கணும். எழுதுறாக்கள் ஒரு தடவை குயிக்கா எழுதி கொள்ளுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். எழுதுறாக்கள் குயிக்கா எழுதி கொள்ளுங்க, அடுத்த கேள்விக்குள்ள போவோம். ரைட், ஓகே, அளிக்கிறேன். அடுத்த இனோர்கானிக் கேள்வி, அடுத்த இனோர்கானிக் கேள்வி எங்க வருதுன்னு சொன்னால் எட்டாவது கேள்வி. எட்டாவது கேள்வி 2011 நடந்த MCQ டிஸ்கஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். 2011 வந்த எட்டாவது கேள்வியை பார். இது சில பேர் கல்குலேஷன் பகுதியில சேர்க்கிறது. கல்குலேஷன் பகுதி என்று சொன்னா கெமிக்கல் கல்குலேஷன் பகுதியில இது டிஸ்கஷன்ஸ் அவங்க போடுவாங்க சில பேர் இனோர்கானிக்ல சேர்க்கிறது. நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் நம்பர் பார்ட் 1ல சில பேர் சொல்லுவாங்க 5 கேள்வி வருதுன்னு சொல்லி, சில பேர் சொல்லுவாங்க 3 கேள்வின்னு சொல்லி. அந்த கவுண்ட்டுக்கு டிஃபரெண்ட் இவ்வாறான கேள்விகள் தான். நான் இந்த கேள்வியை இனோர்கானிக்ல சேர்க்கிறாள், விசேடமாக இனோர்கானிக் கல்குலேஷன் அளவரி பகுப்புன்ற பகுதியில சேர்க்கிறாள். அளவரி பகுப்பு நாங்க கம்ப்ளீட் பண்ண இல்லை, அளவரி பகுப்பு கடைசியில நான் செய்வேன்னு சொல்லிக்கிறேன். ஆக இவ்வகையான கேள்வி இனோர்கானிக் அளவரி பகுப்புகள் பகுதியில நான் செய்யறது. எங்கட எஸ்ஏல பி பாட்டும் இவ்வாறான கேள்விகள் தான் அமையும். கேள்வியை பார்ப்போம். ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டையும் பேரியம் கார்பனேட்டையும் மாத்திரம் கொண்ட ஒரு மாதிரியின் திரிவு 0.8 கிராம் ஆகும். அம்மாதிரியை மிகையான ஐதான அமிலத்தில் கரைக்கும் போது நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க பேப்பர் இருக்கிறார்கள், நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும், அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, ஏன் இது சொல்றேன். ரைட். நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் விடுவிக்கப்படும் CO2 வாயுவின் கனவளவு 0.112 டெசிமீட்டர் கனமாகும். இம்மாதிரியின் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதம் கேட்கிறான். ஒரு மாதிரி எக்ஸ் ஈக்குதான், ஒரு மாதிரி எக்ஸ் ஈக்குதான். இந்த எக்ஸ்ல ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட்டும் மாத்திரம் இருக்குது. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட் மாத்திரம் இருக்குது. இதுல திணிவு சொல்றாங்க 0.8 கிராம் சொல்லி, 0.8 கிராம் சொல்றாங்க இதுல திணிவு. இப்ப இந்த திணிவுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு அமிலம் ஒன்று சேர்க்கிற நேரத்துல, ஒரு அமிலம் ஒன்று சேர்க்கிற நேரத்துல CO2 வாயு வெளியேற்றம் வருதாம். CO2 வாயு வெளியேற்றம் வருதாம். வெளிவிட்ட இந்த CO2 வாயுவை இவங்க அளக்கிற நேரத்துல வெளிவந்த அந்த CO2 வாயுட கனவளவு சொல்றாங்க 0.112 டெசிமீட்டர் கியூப்னு சொல்றோம். 0.112 டெசிமீட்டர் கியூப்னு சொல்றாங்க. எஸ், 0.112 டெசிமீட்டர் கியூப் CO2 வாயு வெளியேற்றம் வருதாம். ஆக இவங்க கேட்கிறாங்க இந்த மாதிரியில உள்ள ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட திணிவு, ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட
திணிவு சதவீதம் கேட்கிறான். அந்த கேள்வியில் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிற வேண்டிய இன்னொரு வேர்ட் இருக்குது. எதுன்னு சொன்னா இந்த எக்ஸ் என்ற இந்த மாதிரியில ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட்டும் மாத்திரம் உள்ளது. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட்டும் மாத்திரம் உள்ளது என்ற வேர்டு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளும். ஏன்னு சொன்னா நான் இதுல ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவு எம் எடுத்தா பேரியம் கார்பனேட்டோட திணிவு 0.8 மைனஸ் எம் ஆக இருக்கும். இவ்வாறு எனக்கு எடுக்கலும் எப்ப அந்த திணிவுல அவங்க சொல்லப்பட்ட அந்த ரெண்டு மாதிரி மாத்திரம் இருந்தால் மட்டும்தான் இவ்வாறான தொடர்பை எடுக்க இயலும். சில கேள்விகளை குழப்பணும்னு சொன்னா அந்த மாத்திரம் வேர்டை தரமாட்டான். அப்படி தராட்டி கேள்வி இவ்வாறு எடுத்து நீங்க செய்யக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் அந்த மாத்திரம்ன்ற வசனத்தை கீழே அண்டர்லைன் பண்ணி சொன்னோம். ரைட், ஓகே. இப்ப இந்த கேள்வியை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இந்த கேள்வியை ரெண்டு மாதிரி செய்ய இயலும். வே 1ல செய்யறேன், வே 2 எப்படி செய்யணும்னு சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாரு. வே 1 என்னன்னு சொன்னா இந்த ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூளை எடுக்கிறது. இந்த ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் நான் எடுக்கிறேன் Z மூல் இருக்குதுன்னு சொல்லியும் பேரியம் கார்பனேட்டை நான் சொல்றேன் Y மூல் இருக்குதுன்னு சொல்லியும் இருக்கு. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல் என்ன Z, பேரியம் கார்பனேட்டோட மூல் Y. என் ஆன்சர்ல XY வர இயலாது. ரைட், ஓகே. ஆக இதை எடுத்தேன்னு சொன்னா முதலாவது எனக்கு ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவை எழுதியலும் MsRO3 எழுதுது. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவை எழுதியலும் மூல் தர மூலர் திணிவு. மூல் சொன்னா Z மூலர் திணிவு. ரைட், ஒரு அழகுக்காக வேண்டி ஆல்பபெட்டை கடைசியில் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு ஸ்ட்ரோன்சியம் தந்திக்கிறாங்க 88, கார்பன் சொன்னா 12, ஆக்சிஜன் 16 தர 3 48. கூட்டுவனாக இருந்தால் 8 2 10 148 கிராம் பெர் மூல் வரும். யார்ட ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு. ஆக ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல எனக்கு எழுதியலும் 148 Z ன்னு சொல்லும். ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவு எனக்கு எழுதியலும் 148. மூலர் திணிவை மூலால பெருக்கி மூலர் திணிவால பெருக்கினால் திணிவு வரும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி பேரியம் கார்பனேட்டோட திணிவு. பேரியம் கார்பனேட்டோட திணிவை நான் எழுதுவனாக இருந்தா பேரியம் தந்திக்கிறாங்க 137, அதே மாதிரி 12 48 வரும். கூட்டினு சொன்னா 8 2 17 9 1. ஆகவே 197 கிராம் பெர் மூல்டு வரும். யார்ட பேரியம் கார்பனேட்டோட மூலர் திணிவுல கண்டிக்கிறேன். இன்னும் சின்ன புள்ளையில எப்படி காணன்னு சொல்றது. ஆகவே பேரியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு 197. பேரியம் கார்பனேட்டோட மூல் Y மூலர் திணிவால பெருக்கினா எனக்கு திணிவு வரும். ஆகவே பேரியம் கார்பனேட்டோட திணிவு 197 Y 197 Y. ஆகவே இது ரெண்டும் மாத்திரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆகவே இந்த திணிவையும் கூட்டினா எனக்கு 0.8 வரும். ஆகவே எனக்கு முதலாவது எழுதியலும் 148 Z சக 197 Y சமன் 0.8 சொல்லி முதலாவது சமன்பாடு எனக்கு எடுத்துரு. 148 Z சக 197 Yன்றது 0.8. திணிவுகளை கூட்டிக்கிறேன், வேற எதுவும் செய்யல. திணிவுகளை கூட்டிக்கிறேன், வேற எதுவும் செய்ய இல்லை. ரைட், இதை எடுத்தது விளங்கிச்சான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. நான் இந்த ஆன்சர் எடுத்தது விளங்கிச்சா, அதாவது இந்த சமன்பாடு எடுத்தது விளங்கிச்சான்னு கொஞ்சம் முறுக்கா குயிக்கா சொல்லுங்க. ரைட், ஓகே. அப்படின்னு சொன்னா அடுத்த பகுதிகளுக்கு வரும். இப்ப எனக்கு என்ன டாஸ்க் என்ன, ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவு சதவீதத்தை நான்
திணிவு சதவீதம் காண்றதுக்கு ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவு தெரியணும். அடுத்தது மொத்த திணிவு தெரியும். மொத்த திணிவு எனக்கு தெரியும் 0.8. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட திணிவை காண்றது தான் என்ற டாஸ்க். ஆக இந்த இசட நான் கண்டுட்டேன்னு சொன்னா என் கேள்வி முடிஞ்சு. இசட நான் கண்டேன்னு சொன்னா எனக்கு கேள்வி முடிஞ்சிடும். ரைட், அது எப்படி காணுறது? ரைட், அதுக்குத்தான் தரவு தந்திக்கிறாங்க. என்னான்னு சொன்னா ஐதான அமிலம் சேர்க்கிற நேரத்துல CO2 வாயு வெளியேற்றம் வருது. ஐதான அமிலம் சேர்க்கிற நேரத்துல CO2 வாயு வெளியேற்றம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட், ஆகவே நான் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கு ஒரு அமிலம் சேர்க்கிற நேரத்துல என்ன நடக்கும்? ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கு ஐதான அமிலம் சேர்க்கிறாங்க. CO3 2- இருந்தா CO2 வாயு வெளியேற்றம் வரும், எனக்கு தெரியும். ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டு பிளஸ் அமிலம் எடுக்கிறேன் H+ சொல்லி. நீங்க வேண்டிய அமிலம் போட்டு எழுத இயலும். தாக்கம் எழுதுற நேரத்தில் MCQகளுக்கு அது உங்களோட விருப்பம். எனக்கு லேசி H+ போட்டு எழுதுறது. ஆகவே எழுதுறேன். ஆக ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டும் அமிலமும் தாக்கம் அடைகிற நேரத்தில் ஆஹா இப்படி ஒரு தாக்கம் நான் படிக்க இல்லையே, எப்படி செய்த அப்படின்னு டவுட் வரணும். யாருக்கு? இவ்வளவு நாள் கிளாஸ் வராதாக்களுக்கு. உங்களுக்கு வருமா? வரக்கூடாது. என்ன சொல்லிக்கிறேன்? தெரியாத தாக்கங்கள் எழுதணுமா? அயன் பரிமாற்றம் செய்யணும். இங்க H+ ஈகுது. அப்ப இதுல உள்ள அணையனை சேர்க்கணும். ஆகவே சேர்த்தன்னு சொன்னா H2CO3 வரும். இந்த H2CO3ன்றது விளைவுல உறுதி இல்ல. இந்த H2CO3ன்றது விளைவுல உறுதி இல்ல. விளைவுல என்ன நடக்கும்? H2O சக CO2 பிரிகை. H2O சக CO2 பிரிகை அடையும். ஆகவே இது எனக்கு எழுதியலும் CO2 சக H2O. மிச்சம் இதில் உள்ள கற்றயன் பேலன்ஸ் செய்யுது, அதையும் எழுதி விடுங்க. ஸ்ட்ரோன்சியம் 2+. தாக்கம் சமனான ஒரு தடவை பாருங்க. ஐதரசனை சமப்படுத்துறதுக்கு இங்க 2 போட்டு சொன்னா தாக்கம் சமனாக இருந்துரும். ரைட், இப்ப பாருங்க, இந்த ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கும் CO2க்கும் இடையிலான CO2க்கும் இடையிலான மூலர் விகிதம் SRO3க்கு NCO2ன்றது 1:1 இல்லையான்னு பாருங்க. ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டுக்கு CO2 1:1 ஆக இருந்தா ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டோட மூல் Z எடுத்துக்கிறேன். மிகை அமிலத்துடன் தந்திக்கிறாங்க. ஆகவே ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டு முழுமையாக தாக்கம் அடைஞ்சிருக்க போகுது. ஆகவே Z மூல் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் இருந்தா எவ்வளவு CO2 வாயு வெளியேற்றம் வரும்? Z மூல் CO2 வாயு வெளியேற்றம் வரும். ரைட், விளங்கிச்சானே? மூலர் விகிதத்தை வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்தது யாரு? பேரியம் கார்பனேட்டுக்கு இதே தாக்கம் எழுத போறேன். பேரியம் கார்பனேட்டு சக H+ தாக்கம் அடைஞ்சா இதே மாதிரி தான் வரும். ஸ்ட்ரோன்சியம் வர இடத்துல பேரியம் 2+ வரப்போ CO2 சக H2O சக பேரியம் 2+ வரும். தாக்கம் சமப்படுத்துறதுக்காக இங்க 2. இப்ப நான் பார்த்தேன்னு சொன்னா பேரியம் கார்பனேட்டுக்கும் CO2க்கும் இடையிலான மூல் ரேஷியோவும் 1:1. ஆகவே வைமூல் பேரியம் கார்பனேட்டு தாக்கம் அடைஞ்சா வைமூல் CO2 உருவாகும். ஆகவே வெளிவந்த மொத்த CO2 மூல் எனக்கு தெரியும். வெளிவந்த மொத்த CO2 அளவு மேல எழுதுறேன், இங்க எழுதுறேன். ஆக மொத்த CO2 அளவு எனக்கு தெரியும். மொத்த CO2 மூல் எனக்கு தெரியும். என்ன? Z+Y. ரைட், இவங்க தந்திக்கிற இந்த CO2 0.12 டெசிமீட்டர் கணம். இந்த Z+Y கனவளவு 0.12 டெசிமீட்டர் கணம். Z+Y மூல். ஆகவே
இதை பயன்படுத்தி எனக்கு CO2 மூல காண இயலுமான்னு ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க. இதை பயன்படுத்தி எனக்கு CO2 மூல காண இயலுமா இருந்தா Z plus Y சமன் சம்திங் நம்பர் ஒன்று வரும். ஆகவே 2 சமன்பாடு வரும். தீர்த்தன்னு சொன்னா எனக்கு வைய Z காணக்கூடியதாக இருக்கும். வைய Z காணக்கூடியதாக இருக்கும். எப்படி செய்யறது? எப்படி செய்யறது? அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுல நியம வெப்ப அமுக்க நிபந்தனையில நியம வெப்ப அமுக்க நிபந்தனையில அண்டர்லைன் பண்ண சொன்னதானே. நியம வெப்ப அமுக்க நிபந்தனையில மூலுக்கு இன்னொரு சமன்பாடு இருக்குது. மூல் சமன் கனவளவின் கீழ் மூலர் கனவளவு. கனவளவின் கீழ் மூலர் கனவளவு. மூலர் கனவளவுட பெருமானம் என்ன? மூலர் கனவளவுட பெருமானம் என்ன? மூலர் கனவளவு ஒரு மாறிலி. மூலர் கனவளவுட பெருமானம் என்ன? மூலர் கனவளவுட பெருமானம் என்ன? 22.4 டெசிமீட்டர் கியூப் பெர் மூல். சொல்லு, மூல் பெர் டெசிமீட்டர் கியூப். 24 மூல் பெர் டெசிமீட்டர் கியூப். 22.4 மூல் பெர் டெசிமீட்டர் கியூப். மூல் பெர் டெசிமீட்டர் கியூப். டெசிமீட்டர் கியூப் பெர் மூலா கொஞ்சம் நீங்க வர கிராம் மூல் -1 அப்படின்னு சொன்னா sorry டெசிமீட்டர் பெர் மூலா. டெசிமீட்டர் பெர் 22.4 டெசிமீட்டர் பெர் மூல். டெசிமீட்டர் பெர் மூல் 22.4 டெசிமீட்டர் பெர் மூல். ஆக மூலர் கனவளவு சமன் மூலின் கீழ் மூலர் கனவளவுன்றது 22.4 டெசிமீட்டர் பெர் மூல். இது ஒரு மாறிலி. மூலுக்கு எனக்கு இன்னொரு சமன்பாடு சொல்லும். நியம வெப்ப அமுக்க நிபந்தனையில கனவளவின் கீழ் மூலர் கனவளவு. கனவளவின் கீழ் மூலர் கனவளவுன்ற ஒரு சமன்பாடு எனக்கு சொல்லும். ஆகவே Z plus Y ன்றது CO2 மூல். ஆகவே CO2 மூலுக்கு எனக்கு எழுதியலும் 0.12 டெசிமீட்டர் கணத்தின் கீழ் 22.4 மூல் பெர் டெசிமீட்டர் கணம் டெசிமீட்டர் கணம் பெர் மூல். டெசிமீட்டர் கணம் பெர் மூல் சொல்லி எனக்கு இன்னொரு சமன்பாடு எழுதியலும் CO2 மூலுக்கு. CO2 மூலுக்கு. ஆகவே இதை நான் சுருக்கினேன்னு சொன்ன எனக்கு வரும் Z plus Y சமன் Z plus Y சமன் சுருக்கினேன்னு சொன்னா 5^10⁻³ மூல் எனக்கு வரும். இது என்ற இரண்டாவது சமன்பாடு. இது என்ற இரண்டாவது சமன்பாடு. இந்த தாக்கங்களை அளிக்கிறேன் தொடர்ந்து கேள்விகள் செய்யறதுக்காக வேண்டி. இப்ப நான் பாருங்க, என்கிட்ட 2 சமன்பாடு இருக்குது. ஒன்று Z plus Y சமன் 5^10⁻³ ஒரு சமன்பாடு இருக்குது. இங்க 148 Z ஆக 197 Y சமன் 0.8 இன்னொரு சமன்பாடு. இப்ப இதை நான் சுருக்கி என்னுடைய Z கண்டன்னு சொன்னா என்ன வேலை முடிச்சு. Z காணறதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, Z காணறதுக்காக நான் இந்த வைய இல்லாமக்க போறேன். ஆகவே வைய நான் இல்லாமக்கன்னு சொன்னா 197 வைய இங்க கொணாரணும். ஒருங்கமை சமன்பாடு தீர்த்து. ஆகவே 2^197 மைனஸ் முதலாவது சமன்பாடை கழிக்கிறேன். இவ்வாறு நான் கழிச்சேன்னு சொன்னா எனக்கு வரப்போகுது 197ல 148 போனேன்னு சொன்னா 49 Z சமன் 0.185 எனக்கு வரும். 185 785 5^10⁻³ சொன்னா 0.005
0.785 வரப்போகுது. 785 வரப்போகுது. 49 எக்ஸம். டவுட் இருக்குது, ஒரு கழிச்சே பார்த்துருவோம். 0.800 அல்லது கழிப்போம். 0.800 இது நான் கழிக்கணும். 5 தர 10 மறை 3 சொன்னா 0.005 0.005 நான் கழிக்க வேண்டும். 5 தர 10 மறை 3. ரைட். ஆகவே 10ல 5 போனா 5 9 7. ரைட். 7 9 5 வரும். 0.795 வரும். ஆகவே Z சமன் 0.795 கீழ் 49 வரும். இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெருமானம் கொண்டு வரும். இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெருமானம் வரும். சுருக்கலை செய்து நான் டைம் ஓட்ட விரும்ப இல்லை. சுருக்கினீங்கன்னு சொன்னா பெருமானம் கொண்டு வரும். 0.795 கீழ் 49. இதை நீங்க சுருக்குங்க. சுருக்கி வந்தா எனக்கு இசட கண்டறியலும். இசட கண்டன்னு சொன்னா அதை மீண்டும் 148 பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட திணிவு வரும். வார ஆன்சரை இசட பிரதியிட்டு பெருக்கி பாருங்க. வார ஆன்சர் MX இருக்கு. இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட திணிவு வரும். ஆகவே அந்த திணிவை MX கீழ் 0.8 தர 100 நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விடை வரும். அந்த விடைத்தான் இந்த இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட திணிவு சதவீதமாக. இதுக்கு பிறகு அங்கே உள்ளதை நீங்க செய்யுங்க. நேரம் போதாது. 2வது கிளாஸ் தான் நாங்கள் செய்யறது. அதுல கல்குலேஷன் எல்லாம் போட்டு எங்களுக்கு டைமை ஓட்ட இயலாது. கட்டாயமாக இதை செஞ்சு பாருங்க. கல்குலேட்டர்ல சரி செஞ்சு பாருங்க. வாரதை 0.8 பெருக்கி 100 பிரிச்சிங்கன்னு சொன்னால், சரி 0.8 பிரிச்சு 100 பெருக்கினீங்கன்னு சொன்னால் இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட திணிவு சதவீதம் வரும். அநேகமாக 2வது 3வது ஆன்சர் நினைக்கிறேன் 70% நினைக்கிறேன். ஒரு தடவை செஞ்சு பாருங்க. மாற்று விடைகள் வந்தால் கட்டாயம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நானும் ரீசெக் பண்ணணும். சுருக்கல்கள் ஏதாவது பிளவுட்டிக்கிறேன்னு சொல்லி. ஆகவே 8வது கேள்விக்கு ஆன்சர் 8வது கேள்விக்கு ஆன்சர் வரும் 3வது 70% சொல்லி. 3வது 70% சொல்லி 3வது கேள்விக்கு ஆன்சர் வரும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்க இயலும். வே 2 எப்படி செய்யணும்னு சொல்றேன். நீங்க தான் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். ஓகே ரைட். வே 2 என்னன்னு சொன்னா வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் இல்லை. நான் செய்ய போறது இந்த இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட மூல் இசட் என்று சொல்லி திணிவ 148 தர இசட் எழுதி இசட கண்டு திணிவ காணும். அல்லது எனக்கு இன்னொரு வேலை செய்யலும் என்னன்னு சொன்னா நேரடியாக இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட திணிவு எம்மாக எடுத்தால், இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட திணிவு எம்மாக இருந்தால் எனக்கு இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட மூல சொல்லேலும் திணிவின் கீழ் மூலர் திணிவு, அதாவது எம்மின் கீழ் 148 தான் இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட மூலர் திணிவு வந்துச்சு. ஆகவே இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட திணிவு எம்மாக இருந்தா பேரியம் கார்பனேட்டிட திணிவு 0.8 மைனஸ் எம் என்று வரும். 0.8 மைனஸ் எம் என்று வரும். ஏன் கலவையில இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டும் பேரியம் கார்பனேட்டும் மாத்திரம் இருக்கிறபடியினால. ஆகவே இஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட்டிட திணிவு எம்மாக இருந்தா பேரியம் கார்பனேட்டிட திணிவு 0.8 மைனஸ் எம்மாக இருக்கும். ஆக பேரியம் கார்பனேட்டிட மூல் வரும். பேரியம் கார்பனேட்டிட மூல் வரும் 0.8 மைனஸ் எம்மின் கீழ் பேரியம் கார்பனேட்டிட மூலர் திணிவு 197 வரும். 197 வரும். இப்ப என் கேள்வியில இசட் வந்த இடத்துல எல்லாம் நேரடியாக திணிவ போட இசட் வந்த இடத்துல இல்ல
148 தர Z வந்த இடத்துல இந்த கோவைகளை பிரதியிட்டேன்னு சொன்னா, திணிவு சார்பாக பிரதியிட்டேன்னு சொன்னா, மூல் வந்த இடத்துல எல்லாம் திணிவை நான் பிரதியிட்டேனாக இருந்தால் எனக்கு நேரடியாக எம்ம கண்டா அந்த எம் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட திணிவாக இருக்கும். அந்த எம் ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட்டிட திணிவாக இருக்கும். ரைட்? ஒரு தடவை செஞ்சு பாருங்க. செஞ்சு நீங்க எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னா வெரி குட். ஏதாவது பிழை இருந்தேன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏதாவது பிழை இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு நான் சொல்லி விடுவேன். ரைட், அடுத்த கேள்விக்குள்ளால போவோம். அடுத்த கேள்வி இனோர்கானிக் கேள்வியில எத்தனாவது கேள்வின்னு சொன்னால் 9வது கேள்வி. 3D தொகுதி மூலகங்கள் சம்பந்தமான கேள்வி. 3D தொகுப்பு மூலகங்கள் சம்பந்தமான கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னா, ஆவர்த்தன அட்டவணையில் 3D தொகுதி மூலகங்கள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது? இது உண்மையானதுன்னு இது பாஸ் பேப்பர்ல இது உங்களோட பாஸ் பேப்பர்ல இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுங்க. கேள்வி வரணும், எது உண்மை அற்றதுன்னு வரணும். எது உண்மை அற்றதுன்னு வரணும். ரைட், முதலாவது கூற்று சொல்றாங்க, ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மெங்கன் எனும் மூலகங்கள் ஒவ்வொன்றினதும் மிக உயர்ந்த ஒட்சியேற்ற நிலை அம்மூலகம் இருக்கும் கூட்டத்தின் எண்ணிக்கு சமனாகும். கூட்ட எண்ணிக்கு சமனாகும்னு சொல்லலாம். ரைட், ஒரு தடவை நான் 3D தொகுப்பு மூலகங்கள் எடுப்பேன்னு சொன்னா, ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மெங்கன், FeCO, நிக்கல், CuZ. இன்னும் தட்டி பார்த்து எழுதுறாரு இல்ல. இந்த ஓர்டரை நினைவு வச்சுக்கிறதுக்காக நான் நினைவு வச்சுக்கிறேன். அப்படித்தான் உங்களுக்கு வேணும்னாலும் அவர் நினைவு வச்சு கொள்ளுங்க. சாச்சிட, டீய, விக்கிர, மச்சான், ஃப்ரீ, கோப்பிய, நீ, குடி, நாகமே என்றார். சாச்சிட, டீய, விக்கிர, மச்சான், ஃப்ரீ, கோப்பிய, நீ, குடி, நாகமே என்றார். இதுதான் நினைவு வச்சுக்கிறேன். கட்டாயம் நீங்க இப்படி நினைவு வச்சு கொள்ளணுமான்னு கேட்டா இல்ல, ஆவர்த்தன அட்டவணையில நேரடியா எங்களுக்கு இதை பார்த்துக்கொள்ள இயலும். ஆவர்த்தன அட்டவணையில நேரடியா பார்த்துக்கொள்ள இயலும். ரைட், ஸ்கேண்டியம் எடுப்பனாக இருந்தா ஸ்கேண்டியம் எடுக்கக்கூடிய ஒட்சியேற்ற எண் +3 மட்டும். ஸ்கேண்டியம் எடுக்கக்கூடிய ஒட்சியேற்ற எண் +3 மட்டும். டைட்டேனியம்ன்றது +2 +3 +4 வரையிலான ஒட்சியேற்ற எண்களை எடுக்கும். இந்த +2ன்ற ஒட்சியேற்ற நிலை டைட்டேனியமுக்கு உறுதி இல்லை. டைட்டேனியமுக்கு உறுதி இல்லை. அதை பிராக்கெட்ல போட்டீங்க. டைட்டேனியம் +2 ஒட்சியேற்ற நிலையை எடுக்காதான்னு கேட்டா டைட்டேனியம் +2 ஒட்சியேற்ற நிலையை எடுக்கிறது சாத்தியம், உறுதி குறைந்தது. ரைட், வெனேடியம நான் பாப்பனாக இருந்தா +2 +3 +4 +5 எல்லாத்தையும் பார்த்தேன்னு சொன்னா இந்த வெனேடியத்துல +2 +3 ஒட்சியேற்ற நிலைக்குரிய இந்த 2 பேரும் +2 +3 ஒட்சியேற்ற நிலைக்குள்ள இந்த 2 பேரும் உறுதி குறைந்த ஆக்கள். குரோமியம் எடுப்பனாக இருந்தா +2 +3 +4 +5 +6 வரைக்குமான அனைத்து ஒட்சியேற்ற எண்களையும் பெறும். இந்த +4ம் +5ம் குரோமியத்துக்கு உறுதி குறைந்த ஆக்கள். +4ம் +5ம். மெங்கன நான் பாப்பனாக இருந்தா +2 +3 +4 +5 +6 +7 வரையிலான அனைத்து ஒட்சியேற்ற நிலையையும் மெங்கன் பெறும்.
அனைத்து பின்வருதுல +2 இருந்து +7 வரையில அனைத்து ஒட்சியேற்ற நிலையையும் இந்த மெங்கன் பெறும். இருந்தாலும் இந்த +5ம் +6ம் மெங்கனுக்கு உறுதி இல்லை. +5ம் +6ம் மெங்கனுக்கு உறுதி இல்லை. +5ம் +6ம் மெங்கனுக்கு உறுதி இல்லை. அடுத்தது அவ்வாறே தொடர்ந்து பார்த்தேன்னு சொன்னா இரும்புன்றது Fe +2 +3 +4 +5 வரையிலான ஒட்சியேற்ற எண்களை பெறும். +2 +3 +4 +5 +6ம் வரலாம். +6ம் வரலாம். எஸ், ஓகே. +6ம் வரலாம். இதுல இந்த 3 பேரும் +4 +5 +6 இந்த 3 பேரும் Feக்கு உறுதி இல்லை. Feக்கு உறுதி இல்லை. அதே மாதிரி அங்கால கோபோல்ட்டை பார்ப்பனாக இருந்தா நான் பார்ப்பனாக இருந்தா +2 +3 +4 +5 வரையிலான ஒட்சியேற்றம் வரும். இந்த +5ம் எனக்கு தேவை. +4 வரைக்கும் தான் சிலபஸ்ல இருக்கு. ஆக +2 +3 +4 நிக்கலுக்கும் +2 +3 +4 நிக்கலுக்கும் +2 +3 +4 வரையிலான ஒட்சியேற்ற எண்களை பெறும். இதுல கோபால்ட்டுக்கு +4 உறுதி இல்லை. நிக்கலுக்கு +4ம் +3யும் உறுதி இல்லை. +4ம் +3யும் உறுதி இல்லை. Cuவை பார்த்தீங்கன்னு சொன்னா +1 +2 +3 +4 வரையிலான ஒட்சியேற்ற எண்களை பெறும். Zn +2 ஒட்சியேற்ற எண்ணை மட்டும் தான் பெறும். Zn +2 ஒட்சியேற்ற எண்ணை மட்டும் தான் பெறும். இதுல இந்த Cuக்கு +3யும் +4ம் உறுதி இல்லை. +3யும் +4ம் உறுதி இல்லை. உறுதி இல்லை என்றா என்ன? உறுதி இல்லை என்றா என்னன்னு சொன்னா விளைவுகள் வார நேரத்துல இந்த ஒட்சியேற்ற எண்ணுக்குரிய சேர்வைகளை தாரத்துக்கு பதிலாக அது விளைவுல இன்னொரு சேர்வையாக மாறிக்கொள்ளும். இன்னொரு புதியதொரு சேர்வையாக மாறிக்கொள்ளும். அதுதான் உறுதி இல்லைன்னு சொல்றது. நீங்க உறுதி இல்லைன்னு மட்டும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பங்கள்ல அதுக்குரிய விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், ஓகே. ஆகவே இந்த கொஞ்சம் பேரும் தான் 3D தொகுப்பு மூலகங்களோட ஒட்சியேற்ற எண்கள் சகலதும் தந்திக்கிறேன். ஒட்சியேற்ற எண்கள் சம்பந்தமாக முற்றாக எல்லாமே சொல்லி இருக்கிறேன். ரைட், இப்ப அவங்க தந்த கேள்வியை பார்ப்போம். ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மெங்கன் எனும் மூலகங்கள் ஒவ்வொன்றும் ஸ்கேண்டியம் தொடக்கம் மெங்கன் வரை சொல்றான். இந்த ஸ்கேண்டியம் தொடக்கம் மெங்கன் வரை சொல்றாங்க. ஸ்கேண்டியம் தொடக்கம் மெங்கன் வரையிலான அனைத்து மூலகங்களும் மிக உயர்ந்த ஒட்சியேற்ற இல்லை அம்மூலகம் இருக்கும் கூட்ட எண்ணுக்கு சமன்னு சொல்றான். மிக உயர்ந்த ஒட்சியேற்ற எண், அதாவது +7 +6 +5 +4 அம்மூலகங்கள் இருக்கும் கூட்ட எண்ணுக்கு சமன்னு சொல்றாங்க. முதலாவது கூற்று சரியான கூற்று. மெங்கன் எனக்கு தெரியும், 7ஆம் கூட்டம். தெரியாட்டி ஒரு தடவை ஆவர்த்தன அட்டவணை எடுத்து பாருங்க. மெங்கன்றது 7ஆம் கூட்டம், குரோமியம்ன்றது 6ஆம் கூட்டம், வெனேடியம்ன்றது 5ஆம் கூட்டம், அவ்வாறு எல்லாம் வரும். ஆக அவங்க சொல்றாங்க என்ன, மிக உயர்ந்த ஒட்சியேற்ற நிலை அந்த கூட்ட எண்ணுக்கு சமன்னு சொல்றாங்க. எஸ், ஓகே. இது ஸ்கேண்டியம் தொடக்கம் மெங்கன் வரை சரி. ஸ்கேண்டியம் தொடக்கம் மெங்கன் வரை சரி. இரும்புக்கு அங்கால பிழை. இரும்புக்கு இங்கால பிழை. இங்கால முதலாவது கூற்று பிழைக்கும். ரைட். இரண்டாவது கூற்று சொல்றாங்க, Fe தொடக்கம் Zn என்னும் மூலகங்கள் ஒவ்வொன்றினதும் மிக உயர்ந்த ஒட்சியேற்ற நிலை அம்மூலகம் இருக்கும் கூட்டத்தின் எண்ணிலும் குறைவாகும். சரியா பிள்ளையான்னு பாருங்க.
உயர்ந்த ஒற்றையற்ற நிலை +6 Fe விட குறைய 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 எல்லாமே குறைவாகத்தான் இருக்கு. எல்லாமே குறைவாகத்தான் இருக்குது. ஆகவே இரண்டாவது கூற்றும் சரி. இரண்டாவது கூற்றும் சரியான கூற்றாக அமையுது. மூன்றாவது கூற்று சொல்றாங்க, மூலகங்களின் எல்லா கற்றயன்களிலும் மூலகங்களின் எல்லா கற்றயன்களிலும் 4s ஒழுக்குகள் வெற்றிடமாக இருக்கும். அதே வேளை 4s ஒழுக்கு எல்லா கற்றயன்களையும் வெற்றிடமாக இருக்குதாம். அதே வேளை எல்லா வலுவளவு இலத்திரன்களும் 3D ஒழுக்குகளை இடம் கொள்கின்றன. 3D ஒழுக்குகளை இடம் கொள்கின்றன சொல்றான். இதை பார்க்கறதுக்கு நான் ஒரு தடவை இந்த Z என்ற இலத்திரன் நிலையமைப்பை எழுதி அதுல இருந்து விளக்கத்தை சொல்ல பார்க்கிறேன். Z என்றது எனக்கு தெரியும் அணுவெண் 30 கொண்ட மூலகம். Z என்ற இலத்திரன் நிலையமைப்பை நான் எழுதுவனாக இருந்தா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 வரும். 4s2 3d10 வரும். யாருக்கு யாருக்கு Z. இப்ப பாருங்க, இவங்க சொல்றாங்க மூலகங்கள் உருவாக்கும் எல்லா கற்றயன்களும் 4s ஒழுக்கு 0 சொல்றான். 4s ஒழுக்கு 0 சொல்றான். ஒரு தடவை பாருங்க, Zn உருவாக்குற கற்றயன் Zn2+. அப்ப அது தனது இறுதி சக்தி மட்டத்துல உள்ள இலத்திரன்கள் இழந்து தான் கற்றயன்களை உருவாக்க போகும். இறுதி சக்தி மட்டம்ன்றது 3ஆ 4ஆ 4 தான் இறுதி சக்தி மட்டம். இது நிரம்பல் ஒழுங்கு. ஆகவே இறுதி சக்தி மட்டம்ன்றது இந்த 4ல இருந்து Zn என்ன செய்யும்? 2 இலக்கணும். Zn என்ன செய்யும்? 2 இழந்தா இந்த 4s 0 ஆகும். 4s 0 ஆகும். ஆக Znக்கு சரி. Cuன்றது 3d9 என்று வரப்போது இல்ல. அப்ப 4s1 3d10 வரும். யாருக்கு? Cuக்கு 4s1 3d10 வரும். நான் சொல்றதை நீங்க கெஸ் பண்ணி கொள்ளணும், இல்லாட்டி எழுதி பார்க்கணும். ஆக 4s1 3d10 சொன்னா Cu+1 உருவாக்குறதுக்கு 4sல இருந்து ஒன்றை இலக்கணும். அடுத்தது ஆக 3d10 கம்ப்ளீட். ஆக 2க்கு வரக்கொள்ள Cu2+ வரக்கொள்ள 3d9 வரும். 3+ வரக்கொள்ள 3d வரும். ஆக Cuக்கு சரி. அப்படியே பார்த்தா Fe வரை சரியா. இப்ப மெங்கன் 2+ உருவாக்கணும்னு சொன்னா நிச்சயமாக 4s2ல இழக்க போது அதுல எனக்கு டவுட் இல்லை. +7 இருந்தா 3d5 வரும். +7 மெங்கனுக்கு +7 வர்றதுக்கு 3d5 வரும். 3d5 வரும். மேக்சிமம் எல்லா இலத்திரன்களை இழந்து இப்ப 3d தொகுப்புல ஆக உயர் ஒற்றையற்ற நிலையை காட்டுறது யாரு? இந்த மெங்கன். இப்ப மெங்கண்ட இலத்திரன் நிலையமைப்பை பார்த்தேன்னு சொன்னா இந்த 3d10ல இருந்து கழிச்சிட்டு வாங்களே. 3d10ல இருந்து கழிச்சிட்டு வாங்க. எப்படி வரப்போகுது? Zn என்ன சொன்னா 3d10 3d9 3d8 3d7 3d6 3d5 வரப்போகுது. மெங்கண்ட இலத்திரன் நிலையமைப்பு எப்படி உருவாக போகுது? 4s2 3d5 வரும். மெங்கன் 4s2 3d5 வரப்போகுது. ரைட்டா சொன்னது விளங்கிச்சா? இந்த இலத்திரன் நிலையமைப்பிலிருந்து உங்களுக்கு டவுட்டான கற்றயன்களை இலக்க வச்சு பார்க்க சொல்றேன். விசேடமாக இந்த +7 வரப்போல இந்த கூற்று பிழைக்க போகுது. அதான் சொல்ல போகுது. பிழைக்க போகுதுன்னு சொன்னா மெங்கனுக்கு +2 சொன்னா இந்த 4s2 இலக்கம் 4s 0 ஓகே. +3 சொன்னா இது இலக்கும் இதுல ஒன்று இலக்கும் 3d4 அதுக்கும் ஓகே. மெங்கனுக்கு அப்படி வரக்கொல +7க்கு வாங்க. இதுல 2 இழந்துரும் 4s 0 ஓகே. 3d5ல 7 இலத்திரன்கள் இலக்கணும். மெங்கன் +7 உருவாக்கணும். சொன்னா 7 இலத்திரன்களை இலக்கணும். ஆகவே 4s2ல இருந்து 2 இழந்துரும்
அடுத்த 5ம் 3D5ல இருந்து தான் போக போகுது. 3D5ல இருந்து 5 இலத்திரன்கள் போனா 3D பூஜ்ஜியம் ஆகிரும். 3D பூஜ்ஜியம் ஆகிரும். இவங்க கேள்வியில சொல்றாங்க அனைத்து இலத்திரன்களும் 3D ஒழுக்குகளை இடம் கொள்கின்றது. எல்லாத்துலயும் 3D ஈக்குதுன்னு சொல்றாங்க. 3D பூஜ்ஜியம் இல்லைன்னு சொல்றாங்க. அனைத்தும் எல்லாத்துக்கும் சொல்றாங்க. பொதுவாக சொல்லியிருந்தா சரின்னு யோசிக்கலும். ஆனா மெங்கண்ட +7 ஒட்சியேற்ற நிலையை அவதானிக்க கொள்ள மெங்கன்ற இந்த +7 ஒட்சியேற்ற நிலையை நான் அவதானிக்கிற நேரத்துல இந்த கூற்று பிழையாகுது. எல்லாமே 3Dயை இடம் கொள்ளுதுன்னு சொல்றான். எல்லாமே 3D மூலகங்களை இடம் கொள்கின்றதுன்னு சொல்றாங்க. ஆகவே அந்த இடத்துல அந்த கூற்று பிழைக்குது. ஆகவே அந்த இடத்துல இந்த கூற்று பிழைக்குது. ஆகவே மூன்றாவது கூற்று பிழை. ஏ mn என்ற +7 ஒட்சியேற்ற நிலைக்கு பிழை. 3D பூஜ்ஜியம் ஆகுது. 3D பூஜ்ஜியம் ஆகுது. ஆகவே மூணாவது கூற்று பிழைக்குது. ரைட். நாலாவது கூற்றையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடும். நாலாவது சொல்றாங்க மூலகங்கள் அவற்றின் அதி உயர் ஒட்சியேற்ற நிலைகளில் உள்ள MnO4 Cr2O7 2 CrO4 2 போன்ற அயன்கள் சிறந்த தாழ்த்தும் கருவிகளாக இருக்கும் நாடும். தாழ்த்தும் கருவிகளாக இருக்க நாடுன்னு சொல்றான். ஒவ்வொரு கூற்றாக பார்க்கணும் நீங்க வசன வினாக்களை அணுகிற நேரத்தில். இந்த MnO4 Cr2O7 2 CrO4 2 இதெல்லாமே மெங்கன்னு சொன்னா +7 ஒட்சியேற்ற நிலையில இருக்குது. குரோமியத்தை பார்த்தேன்னு சொன்னா +6 ஒட்சியேற்ற நிலையில இருக்குது. இங்கேயும் குரோமியம் +6 ஒட்சியேற்ற நிலையில இருக்குது. அது சரி, அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனா சொல்றாங்க இந்த 3 சேர்வையிலையும் அந்த மூலகங்கள் உயர் ஒட்சியேற்ற நிலையில ஈக்குதுன்னு சொல்றாங்க. அது பிழை இல்லை. ஆனா அவங்க சொல்றாங்க இவை தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும் சொல்றாங்க. பச்சை பிழை. இந்த 3 பேரும் சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகளாகத்தான் இருப்பாங்க. ஒட்சியேற்றும் கருவிகள். இதுல உள்ள மெங்கனை பாருங்க +7 ஒட்சியேற்ற நிலையில இருக்குது. மெங்கனுக்கு இதுக்கு மிச்சம் இலத்திரன்களை இழக்க இயலாட்டி அது எப்படி தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்படும்? இலத்திரனை தான் ஏற்றால் நான் தாழ்த்தப்படுகிறேன். ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். நான் இலத்திரனை ஏற்றால் நான் தாழ்த்தப்படுகிறேன், ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்றேன். அதே இலத்திரனை நான் வழங்கினால் நான் ஒட்சியேற்றப்படுகிறேன், தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுகின்றேன். இப்ப இங்க பாருங்க மெங்கன் குரோமியம் இந்த இங்கேயும் குரோமியம் +7 +6 உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்குது. +7 +6 உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்குது. இணைத்து எவ்வளவு இலத்திரனை இலக்கேலுமோ அவ்வளவு இலத்திரன்களையும் இழந்துட்டு ஈக்குது. அதுதான் உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்குது. இப்ப இந்த மெங்கனுக்கும் குரோமியத்துக்கும் இலத்திரனை வழங்க இயலுமா? இலத்திரன்களை இலக்க இயலுமா? இயலா. அப்ப தாழ்த்தும் கருவிகளாக தொழிற்பட இயலுமா? இலத்திரனை வழங்கவே இயலாட்டி எப்படி தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுற முடியாது. இது என்ன செய்யும்? இலத்திரன்களை எவ்வளோ ஏற்க இயலுமோ அவ்வளோ ஏற்கும். இலத்திரன்களை ஏற்றா நான் ஒட்சியேற்றும் கருவி. ஆகவே இவங்க சொல்றாங்க இந்த மூன்று பேரும் சிறந்த தாழ்த்தும் கருவின்னு சொல்றாங்க. இலத்திரனை வழங்கும்னு சொல்றாங்க. இலத்திரனை வழங்க இயலா. தாழ்த்தும் கருவியை வாசிக்க கூட உங்களுக்கு எப்படி விளங்கணும்? இலத்திரனை வழங்கும்னு விளங்கணும்.
தாழ்த்தும் கருவின்னு சொல்றாங்க. இது இலத்திரனை வழங்கும்னு சொல்றாங்க. ஏழுமா? ஏலா. பிகாஸ் எல்லாம் உயர் ஒட்சியேற்ற நிலையில ஈக்குது. ஆகவே இது ஒட்சியேற்றும் கருவியாகத்தான் தொழிற்படும். கூற்றுல தாழ்த்தும் கருவின்னு சொல்லிக்கிறாங்க. ஆகவே 4வது கூற்றும் பிழை. 4வது கூற்றும் பிழையான கூற்று. தொடர்ந்து அடுத்து இன்னொரு கூற்று இது 4வது, அதையும் வாசிச்சிருவோம். தாழ்த்தும் கருவிகளாக இருக்கும் நாடும் அதே வேளை நிக்கல் 2+ Zn2+ போன்ற அயன்கள் சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகளா? நிக்கல் 2+ Zn2+, Zn2+ மட்டும் வச்சு சொல்றேன் பாருங்க. Zn2+ உயர் ஒட்சியேற்ற நிலையில் இருக்குது. அப்ப தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். இலத்திரனை ஏற்கும். Zn2+ இன்னும் இலத்திரன்களை வழங்காது. ஆகவே ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் சொல்றாங்க. சரியான சிறந்த ஒட்சியேற்றும். 4வது கூற்றுல சொல்ற 2வது விடயம் சரி, 1வது விடயம் பிழை. ஆகவே கூற்று மொத்தமாக பிழையாகும். ஒன்று பிழையாய்ந்தாலும் மொத்தமாக பிழை ஆகிரும். மொத்தமாக பிழை ஆகிரும். ரைட். ஆகவே 4வது கூற்று பிழையான கூற்று. 5வது கூற்று அவதானிப்பமாக இருந்தா 3D தொகுதி மூலகங்களினுள்ளே Zn மிக தாழ்ந்த உருகு நிலையுடையது. 3D தொகுப்பு மூலகங்கள்ல Zn மிக தாழ்ந்த உருகு நிலை உடையதுன்னு சொல்றான். ரைட். இதுக்கு ஒரு நிமோனிக் சொல்றேன், நினைவு வச்சு கொள்ளுங்க. எத்தனாவது கேள்வி பார்த்துட்டு இருக்கிறோம்? 9வது கேள்வி. ரைட். 9வது கேள்வியில 5வது கூற்று 3D தொகுப்பு மூலகங்களின் உருகு நிலை சம்பந்தமாக சொல். 3D தொகுப்பு மூலகங்களின் 3D தொகுப்பு உருகு நிலைன்னு போல். உருகு நிலை இறங்கு வரிசை. உருகு நிலை இறங்கு வரிசையை நான் சொல்ல போறேன். இறங்கு வரிசை. 3D தொகுப்பு மூலகங்களின் இறங்கு வரிசை சொல்றத நல்லா நினைச்சுக்கோ. என்ன? வேணும் காரும் டைமுக்கு சென்றால் ஃபேஸ் கவருடன் நிற்கின்ற மனிஷாவை கூட்டிக் கொண்டு செல்லலாம். வேன் நுண்டு சொன்னா, வேன்னு சொன்னா வெனேடியம், காரும் குரோமியம். வேணும் காரும் டைமுக்கு சென்றால் 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 என்ன வருது? யோசிங்க. சென்றால் உங்களுக்கு என்ன வருது? சென்னு நினைப்பீங்க, அது கேண்டியம். ரைட். வேணும் காரும் டைமுக்கு சென்றால் ஃபேஸ் கவருடன் நிற்கின்ற மனிஷாவை கூட்டிட்டு செல்லலாம். இசடன் மட்டும் நினைவு. வேணும் காரும் டைமுக்கு சென்றால் ஃபேஸ் கவருடன் நிற்கின்ற மனிஷாவை கூட்டிக் கொண்டு செல்லலாம் அல்லது கூட்டி செல்லலாம். இதுதான் என்ன? 3D தொகுப்பு மூலகங்களோட உருகு நிலை இறங்கு வரிசை. 3D தொகுப்பு மூலகங்களோட உருகு நிலை இறங்கு வரிசை. இத கட்டாயம் ஒரு தடவை நினைவு வச்சு கொள்ளுங்க. உருகு நிலைன்றது அடிப்படையாக பல இடத்துல கேட்டு வந்துக்குது. ஆகவே நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இவங்க சொல்றாங்க என்ன? மிக குறைந்த உருகு நிலைய Zn கொண்டிருக்குதுன்னு சொல்றோம். மிக குறைந்த உருகு நிலை Zn கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. ஆகவே 5வது கூற்றும் சரியான கூற்றாக அமைய போகுது. ஆகவே இவன் கேட்டது உண்மை அற்றதுன்னு கேட்டாங்க. உண்மை அற்றதுன்னு கேட்டிக்கிறாங்க. ஆகவே 9வதுக்கு ஆன்சர் 4 அல்லது 3. 3வது அல்லது 4வது ஆன்சராக அமையும். ரைட். ஆகவே இன்றைய கிளாஸை நான் இதோட முடிச்சு கொள்றேன். தொடர்ந்து அடுத்த MCQகளை எங்களோட அடுத்த செஷன்ல பார்ப்போம். தொடர்ந்து யாராவது தொடர விரும்பினால் அல்லது ஏனைய அடுத்த கேள்விகள் சம்பந்தமான விளக்கங்கள் வேணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு மெசேஜை போட்டு உங்களுடைய பதிவுகளை பெற்று அந்த வீடியோஸை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. ஜஸாகுமுல்லாஹ். முடிச்சுக்கொள்ளும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்க இயலும்.